அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே கட்டிட தொழிலாளர்களுக்கு அவங்க கட்டிட வேலை செய்யும் இடத்துல வந்து கழிப்பறை வசதியே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் வந்து சித்தாள் வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் கொத்தனார், நிமிந்தாள், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், இப்படி நிறையா பேர் கட்டிட தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் தினந்தோறும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கட்டிடத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு கட்டிடம் வந்து கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகளை அரசு வந்து வைக்கிது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிட தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் மிகுந்த ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. காலையில் ஒரு 10 மணிலேருந்து மாலை 6 மணிலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் மிக 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 மிகுந்த துயரத்தில் அவங்க இருக்கிறாங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடிலாம் மனு கொடுத்துருக்கோம். இப்போயும் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் வந்து அனைத்து கட்டிட தொழிலாளர்களுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் கட்டிடத்துக்கு புதிய கட்டிடத்துக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டிட கழிப்பறை வசதி இருக்குதான்னு ஆய்வு செஞ்சுட்டு தான் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் வாங்கிட்டு சின்ன வீடு கட்டுவாங்க, அவங்க இதில் வந்து எப்படி கக்கூஸ் கட்ட முடியும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சின்ன வீடோ பெரிய வீடோ ஒரு கட்டிட தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 3க்கு 3 இருந்தால் போதும் கழிப்பறை வசதி. அது கூட கட்டி கொடுக்க முடியாது. ஒரு தற்காலிகமாக தான் அவங்க வீடு கட்டுற வரைக்கும் பல லட்சத்தை செலவு பண்ணி வீட்டு உரிமையாளர்கள் வந்து அதில் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிட தொழிலாளர்களுக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. இது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் கேட்டிருக்கோம். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கோம். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை வைப்போம். உடனடியாக அரசு தலையிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன், மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம்.